ஊழல் மோசடியோடு தொடர்படாதவர்கள், மக்கள் சேவைக்காக தங்களை அர்ப்பணித்து வந்து சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்று சொல்லப்படுது. ஆனால் குமார் ஜெயக்கொடி சம்பந்தமாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டும் ஏன் அவருக்கு எதிராக ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படாமல் இருக்கின்றது? குற்றம் இழைக்கப்பட்டவராக இருந்தால் சிறைக்கு செல்வார் என்ற விடயத்தை தோழர் அன்றகுமார் திசாநாயக்க தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரம் நிலக்கரி அங்க லோட் பண்றதுக்கு முந்தையே தரமற்ற நிலக்கரி என்றதை இவர்கள் எவ்வாறு அறிவார்கள்? ஸ்ரீலங்காவுக்கு வரையில இங்க ரீசார்ஜ் ரிப்போர்ட் வராத சந்தர்ப்பத்தில் இவர்கள் இது தரமற்ற நிலக்கரின்னு கதைக்கிறார்களா இருந்தால் இது எவ்வாறு வந்தது என்பது ஆராயப்பட வேண்டுமே, எங்கிருந்து வந்தது என்பது ஆராயப்பட வேண்டுமே. அங்கு ஏற்கனவே வாங்கியவர்கள் மூலம் தண்டிக்கப்பட போகிறார், அவர்களும் குற்றவாளியாக அவர்களிடமிருந்தும் இழப்பீடுகள் பெறப்பட போகின்றது. இந்த இழப்பு தான் இன்னைக்கு மின் கட்டண அதிகரிப்புக்கு பிரதான காரணமா இருக்கு. அரசாங்கம் செய்த பிழையினால் ஏற்பட்ட நஷ்டத்தை அரசாங்கம் மக்கள் மீது நிச்சயமாக மக்கள் மீது சுமத்தப்பட மாட்டாது. ஆனால் குறை சொல்லக்கூடிய வாய்க்கு செங்கல்ல வச்சு அடிச்சாலும் அது எப்படியும் குறை சொல்லிக்கு தான் இருக்கு. அந்த வாயில தேனை கொண்டே வச்சாலும் தேன்ல கொசுமுக்கின்னு சொல்லுவாங்க. ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். என்றும் ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் சமகால அரசியல் பிரச்சனைகள் தொடர்பில் ஒரு தெளிவினை வழங்குவதற்கு தாஹா ஐன்ஸ்டீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீ நாட்களுக்கு பிறகு இணைந்திருக்கிறீர்கள். சித்திரை புத்தாண்டை கொண்டாடி கொள்ளக்கூடிய அனைத்து தமிழ் இந்து சகோதரர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டிற்கு பின் நாங்கள் முக்கியமான ஒரு விடயம் குறித்து ஆராய்வதற்காக சந்தித்திருக்கிறோம். பேசலாம். கட்டாயமாக. இப்போ நாங்கள் கடந்த ஒரு சில வாரங்களாக பார்க்கின்றோம், ஒரு சில வாரங்களாக இல்ல, தொடர்ந்து இருக்கின்ற விஷயங்கள் தான் அவதானிக்கப்பட்டு வருகிறது. நடவடிக்கைகளை கட்டாயமாக மக்களும் அதே நேரம் விமர்சனம் வைக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து விமர்சனம். அதான் இப்போ அண்மை காலமா இப்ப வர வர அந்த விமர்சனங்கள் அதிகரித்துக் கொண்டு குறைதல்ல அதிகரிக்கிறது தான் காணக்கூடியதா இருக்கு. நிச்சயமா அது சம்பந்தமாகத்தான் என்பிபி சார்ந்த ஒருத்தரோடைய நாங்க பேசி தெளிவு பெற்று சாதாரணமாக சொல்ல போனால் காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய விடயங்களை அவதானிக்கப்படுகிறது, அதற்கான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அது மீண்டும் அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிப்பது மாத்திரமல்ல, பிழைகள் இருக்கின்ற போது அரசாங்கம் அதை சரி செய்து கொண்டு அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றது. அதுதான் இப்போ நான் இறுதி விஷயத்துலேருந்து வரலாம். நிலக்கரி மோசடி, ரைட்? இந்த நிலக்கரையில் ஒரு மோசடி நடந்திருக்கின்றது, ஊழல் நடந்திருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இன்று மின்சார உற்பத்திக்கு ஒரு பாரிய நெருக்கடி ஏற்பட்டு மின்சார கட்டண விலை அதிகரிப்பிற்கும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுதான் காரணமாக அமைகின்றது. எதிர்வரும் நாட்களில் கரண்ட் இல்லாமல் போகலாம், மின்தடை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி சொல்லிக் கொண்டிருப்பது எதிர்கட்சி. ஆனால் அதற்கேற்றற்போல் ஒரு நம்பிக்கையில்லா பேரடை அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக கொண்டு வந்தார்கள். ஆனால் அரசு தரப்பில் இருக்கின்ற பெரும் காரணத்தினால் அந்த நம்பிக்கையில்லா பேரணை தோல்வியடைகின்றது. எப்படியோ ஆனாலும் இப்பொழுது சொல்லப்படுகின்ற விஷயம் என்னவென்றால், குமார ஜெயக்கொடியை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார். அவர் ஒரு ஊழல் மோசடி செய்திருக்கின்றார். டெண்டர் எடுக்கும் போது ஒரு பிரச்சனை நடந்திருக்கின்றது. ஏற்கனவே அவர் மீது ஒரு வழக்கு இருக்கின்றது. உர பசலை விநியோகத்தில் இருக்கும் போது கடந்த ஆட்சியில் அவர் இருக்கும் பொழுது அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது, வழக்கும் இருக்கின்றது. ரைட், பிணையில் இருக்கின்றார். இப்படி இருக்கின்ற ஒருவர் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றார். அது எப்படி சாத்தியம்? ஏனெனில் இந்த அரசாங்கம் சொன்னது என்ன? ஊழல் மோசடியற்ற, ஊழல் மோசடியில் ஈடுபடாதவர்கள் எங்களுடைய அரசாங்கத்திலே பிரதான இடங்கள் இருக்கிறார்கள். அதாவது பார்லமெண்ட் உறுப்பினர்களும் சரி, அமைச்சர்கள், யாராக இருந்தாலும் ஊழல் மோசடியோடு தொடர்படாதவர்கள், மக்கள் சேவைக்காக தங்களை அர்ப்பணித்து வந்து சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்று சொல்லப்படுது. ஆனால் குமார் ஜெயக்கொடி சம்பந்தமாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டும் ஏன் அவருக்கு எதிராக ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படாமல் இருக்கின்றது? அவரை ஏன் இந்த அரசாங்கம் காப்பாற்றி கொண்டிருக்கின்றது என்ற கேள்வி இருக்கிறது. இதற்கு உங்களுடைய பதில்? தோழர் குமார ஜெயக்கொடி குறித்த விஷயத்தை பேசியிருக்கின்றீர்கள். இது ஒரு நீண்ட சம்பவம், அது நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். கடந்த ஆட்சி காலத்திலே குற்றச்சாட்டுக்கள் வைக்கப்பட்டவர்கள் அல்லது தண்டிக்கப்பட்டவர்கள், தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற போது, உதாரணத்திற்கு நான் எடுக்கின்றேன், தற்போதைய
அத்தியட்சியராக இருக்கக்கூடிய சாணி அபேசேகரை பொறுத்தவரையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய முக்கியமான பல விடயங்களை அவர்தான் கையில் எடுத்து முன்கொண்டு சென்றவர். அவருக்கு எதிராக மஹிந்த ராஜபக்ச காலத்திலே அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு பதவி இறக்கம் செய்யப்பட்டு அவர் 9 மாத காலங்கள் 11 மாத காலங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். பல மன அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டார். சிறையில் இருக்கின்ற போதே அவர் மாரடைப்பு நோயினால் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சைகள் எடுக்கப்பட்ட சம்பவம் இருந்தது. எனவே மஹிந்த அல்லது கோட்டாபே அல்லது அந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தண்டிக்கப்பட்டவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் அல்ல. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குமார் ஜெயக்கொடி என்ற அந்த எங்களுடைய தோழர் மின்சக்தி அமைச்சராக இருக்கக்கூடியவர், எரிசக்தி மின்சக்தி அமைச்சராக இருக்கக்கூடியவர், அந்த காலத்திலே உரக்கூட்டு தாமனத்திலே வேலை செய்த போது அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட தவிர நிரூபிக்கப்படவில்லை, தண்டிக்கப்படவில்லை, விசாரணை நடக்கின்றது. எனவே ராஜபக்ச ஆட்சி காலத்திலே குற்றச்சாட்டுக்கள் வைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இசைவாக்கம் அடையாமல் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றாதவர்கள் சாணி அபேசேகர் எவ்வாறு தண்டிக்கப்பட்டாரோ அது போன்று தண்டிக்கப்பட்டவர்கள் அல்லது அதற்கான குற்றப்பத்திரிகைகள் வைக்கப்பட்டவர்கள், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள். எனவே உரக்கூட்டு தாக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மிக முக்கியமான விடயம் கோட்டாபய ராஜபக்ச வெளியேறுவதற்கு அல்லது அவரை மக்கள் வெளியேற்றுவதற்கு முதல் முக்கியமான ஒரு காரணமாக அமைந்ததுதான் இந்த பசலை சம்பந்தப்பட்ட விடயத்திலே மிக மோசமான ஒரு முடிவு எடுக்க போய் அதனால் பாரிய விளைவுகளை சந்தித்தார். அந்த சந்தர்ப்பத்திலே இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. எனவே இவர்கள் ராஜபக்சேனுடைய தேவைகளை நிறைவேற்றாதவர்கள் என்ற அடிப்படையில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டார். நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர் குற்றமற்றவர் என்பதற்காக நான் இந்த உதாரணத்தை எடுக்கவில்லை. குற்றம் இருந்தால், தவறு இருந்தால் இவரும் தண்டிக்கப்படுவார். ஜனாதிபதி அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார். கடைசியான அப்டேட் நான் சொல்கிறேன். இந்த நிலக்கரி சம்பந்தப்பட்ட விடயத்திலே குமார் ஜெயக்கொடி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய மின்சக்தி அமைச்சராக இருக்கக்கூடிய தோழர் குற்றம் இழைக்கப்பட்டவராக இருந்தால் அவர் தண்டிக்கப்படுவார், சிறைக்கு செல்வார் என்ற விடயத்தை எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அன்றகுமார் திசாநாயக்க தெளிவாக சொல்லியிருக்கு. அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட நிச்சயமாக அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரம் 2009ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையில் கொண்டு வரப்பட்ட நிலக்கரி சம்பந்தப்பட்ட விடயங்கள், டெண்டர் சம்பந்தப்பட்ட விடயங்கள், வழங்கப்பட்ட காசுகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நாங்கள் அமைக்க இருக்கிறோம். இதுவரையில் அமைக்கவில்லை. அதிலே தற்போது உயர் நீதிமன்ற நீதியரசராக இருக்கக்கூடியவர், நிகழ்காலத்தில் உயர் நீதிமன்ற நீதியரசராக இருக்கக்கூடிய ஒருவரும் பொதுவாகவே ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கின்ற போது ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் தான் அதிலே நியமிக்கப்படும். ஆனால் தற்போது நீதிமன்றத்திலே நீதியரசராக இருக்கக்கூடிய ஒருவர் நியமிக்கப்படுகிறார் என்றால் விசாரணைகள் வேகமாக இடம்பெறும். அவர் விசாரணையின் போது குற்றவாளிகளாக இனங்காணக்கூடியவர்கள் அந்த இனங்காணப்பட்ட சந்தர்ப்பத்திலே தண்டிக்கப்பட வேண்டும் என்ப ஒரு நோக்கத்திலே தான் இப்போது நிகழ்காலத்திலே உயர் நீதிமன்ற நீதியரசராக இருக்கக்கூடிய ஒருவர் நியமிக்கப்படுகிறார். இது இறுதியாக கிடைத்த அப்டேட். சரி, நான் இந்த நிலக்கரி சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஆரம்பத்துக்கு வருகிறேன். நிலக்கரி சம்பந்தப்பட்ட விடயம் டெண்டர் கோல் பண்ணுற நேரம் அப்போதிலிருந்தே இந்த நிலக்கரி சம்பந்தப்பட்ட விடயம் பேசப்பட்டு வந்தது. நிலக்கரி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே டெண்டர் கோல் பண்ணது பிள்ளை, நீங்கள் 40 நாள் கொடுக்கணும், 28 நாள் தான் கொடுத்தீங்க, 28 நாளுக்குள்ளுக்கு வரையில்லை போக இல்லைன்னு ஒரு கிட்டத்தட்ட 28 கம்பெனி இதில் ரெஜிஸ்டர் ஆகிக்கிறாங்க. வழங்குனர்கள், சப்ளையர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 28 கம்பெனி இருக்கிறாங்க. 28 கம்பெனியில் இந்த டெண்டர் கோல் பண்ண நேரம் அதுக்கு கம்பெனி வந்ததே 11 கம்பெனி தான் இதுக்கு அந்த டெண்டருக்கு வராங்க. மீதி 17 கம்பெனி இந்த டெண்டருக்குள்ளுக்கு வரையில்லை. அந்த மீதி டெண்டர் அந்த கம்பெனிகள் யார், எவர், ஏன் இவர்கள் வரவில்லை, காலதாமதம் தான் காரணமா, 12 நாள் உங்களுக்கு வழங்கப்படாததான் இதுக்கு காரணமாண்டா அதல்ல. இவர்கள் ஏற்கனவே ஊழல்லையும் இவ்வாறான தவறான விதமாக அவர்கள் நிலக்கரி கொண்டு வந்த கம்பெனிகள் தான் இந்த கம்பெனிகள். பிழையான அடிப்படையிலே கொண்டு வந்த கம்பெனிகள் தான் இந்த கம்பெனி. எனவே தாங்கள் கொண்டு வருகின்ற போது நேரடியாக நாங்கள் இதற்குள் மாட்டுப்பட்டோமாக இருந்தால் தண்டிக்கப்படுவோம் என்ற அடிப்படையிலே தானாகவே விலை கொண்டார்கள். எவ்வாறு கடந்த பொது தேர்தலின் போது ஊழலிலே ஈடுபட்ட கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான பாராளுமன்ற முன்னாள் கொளுத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களை பாராளுமன்றத்திலே வந்து தேர்தலில் நின்றால் தோத்து விடுவோம் என்ற அடிப்படையிலே அவர்களாக விலகி கொண்டார்களோ அந்த அடிப்படையில் அவ்வாறான ஒரு உதாரணத்தை எடுக்கின்றேன். இந்த 17 கம்பெனியும் இதில் அவங்க வரையில்லை, அவங்க தானாகவே விலகி கொண்டாங்க. மீதி 11 கம்பெனி வராங்க, அவங்களுடைய இதுகள் பிழையாகுது. எனவே ஒரு நிறுவனத்துக்கு வழங்கப்படுகிறது. அந்த நிறுவனம் ரெஜிஸ்டர் பண்ணப்படாத நிறுவனம் என்ற அடிப்படையில் பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. இது டெண்டர் நடைபெற்ற காலத்தில் இருந்து. எனவே நிலக்கரிக்கு புதிய
புதியவர்கள் வரப்போகிறார்கள் அல்லது புதிய வழங்குனர்கள் அல்லது புதிய சப்ளையர்ஸ் வரப்போகிறாங்கன்ற அடிப்படையிலேயே அவங்க பழைய ஆக்கள் தட்டுப்பட போகிறாங்கன்ற பயத்தில் அவங்க அப்போவே கதையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வைப்ரேஷன் அப்போவே ஆரம்பிச்சிட்டு நமக்கு கிடைக்க இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட 2009 மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை வெண்ட காலத்திலேருந்து கிட்டத்தட்ட இந்த வரையில் கிட்டத்தட்ட 18-17 வருடங்கள் இவர்கள் இந்த நிலக்கரியிலே வரக்கூடிய வருமானம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வருமானம். ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 15 கப்பல் அளவு வருகின்றது. எனவே இந்த நிலக்கரி அப்போது செய்த நேரம் நிலக்கரி கொண்டு வருகின்ற போது முதலாவது அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் அங்கே லோட் பண்ணப்படும். அது லோட் பட்டதுக்கு பிறகு திரும்ப இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு இலங்கையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதுவும் பரிசோதனை செய்யும். பரிசோதனை செய்ததுக்கு பிற்பாடு தான் அந்த சிஸ்டம் ப்ரொசீஜர்ஸ் பிற்பாடு தான் மீதி தொகை வழங்கப்படும். முதலாவது அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு $1000 $2000 அவங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்க. லோட் பண்ணுவாங்க. திரும்ப இங்கே வரும், இங்கே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணது அது போது வளமையான விடயம் தானே. செக் பண்ணதுக்கு பிறகு அது ஓகேன்றது சரியன்றதுக்கு பிற்பாடு தான் அன்லோட் பண்ண போகிறோம். ரீசார்ஜ் பண்ணதுக்கு பிறகு கப்பலில் திரும்ப இறக்கப்பட்டதுக்கு பின்பாடு தான் மீதி தொகைகள் வழங்கப்படும். அவ்வாறு இதிலே ஏதாவது பிழை இருக்குமாக இருந்தால், தவறு இருக்குமாக இருந்தால், தரமற்றதாக இருப்பதற்கான சில நிபந்தனைகள் இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்த வழங்குனர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்களுக்கு எதிராக பெனால்ட்டி அடிக்கப்படும். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தொகைகள் நிறுத்தப்படும். அதற்கு அதிகமாக அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படும். இவ்வாறான சில வழிமுறைகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் தற்போது வந்தது. இவ்வளவு காலமும் நடைபெற்றது. அதாவது அஜித் பெரேரா எரிசக்தி அமைச்சராக இருக்கிறார், அது சஜபேல. அதற்கு முன் பாட்டாளி சம்பிக்கரானவருக்கு இருக்கிறார் எரிசக்தி அமைச்சராக. பாட்டாளி சம்பிக்கரானவருக்கு கொஞ்சம் நீண்ட தூரம் இருப்பபடி அதை விட்டுவிடும். அஜித் பெரேரா அவர்கள் இருக்கின்ற காலத்திலும் கூட கப்பலுக்கு ஏற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே முழுமையான தொகைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின் நாங்கள் அவர்களுக்கான முதல் பணம், அதாவது அட்வான்ஸ் மாத்திரம்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின் இவருக்கு வழங்கப்பட வேண்டிய தொகைகள் அரசாங்கத்தின் கையிலே தான் பிடிப்பிலாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட அது 900 கோடி அளவிலான காசு அரசாங்கத்தின் கையிலே இருக்கிறது. இதுவரையில் அவர்கள் வழங்கப்படவில்லை. 9 கப்பல்கள் வந்திருக்கின்றது. இன்னும் 13 கப்பல் ஏற்பட்டு இன்னும் பல சில கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த கப்பலிலும் இவ்வாறான தரம் குறைவானவர் இருக்குமாக இருந்தால் அவற்றுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நிரூபிக்கப்படுகின்ற போது அவர்கள் இந்த இழப்பை, அரசாங்கத்திற்கு ஏற்படுத்திய இழப்பை அவர்கள் அதை விட அதிகமான அளவு இந்த அரசாங்கத்துக்கு வழங்கவில்லை. எனவே அரசாங்கம் இதுவரையிலே கொண்டு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய 9 கப்பலுக்குமான கொடுப்பனவுகளை இதுவரை வழங்கவில்லை. அரசாங்கத்தின் கையிலே தான் இருக்குது. இது சம்பந்தமாக பிரதி அமைச்சர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற அடிப்படையில் இதற்கான பதில்களை அமைச்சர் வழங்கவில்லை. பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய அக்ரம் இல்யாஸ்ன்னு சொல்லக்கூடியவர், அவர் கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது, கடந்த வெள்ளிக்கிழமை அமர்வின் போது சில விளக்கங்களை அளித்திருக்கிறார். சிங்கள பாஷையிலே அவர் சில விளக்கங்களை அளித்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்ட விடயம் தான் கிட்டத்தட்ட 960 கோடி எங்களுடைய கையிலே இருப்பிருக்கு. இன்னும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் அரசாங்கம் ஏற்கனவே இலங்கைக்குள்ள நடந்தது, குப்பை கப்பல் ஒன்று வந்துச்சு, உரக்கப்பல் கொண்டு வந்தாங்க, எதென்றே தெரியாது. ஆனால் முழுமையான காசும் 360 கோடிகள் அதுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அது காசும் இல்லை, கப்பலும் இல்லை, உரமும் இல்லாமல் போச்சு. ஊத்த கப்பல் வந்துச்சு. அதே மாதிரி இல்லாமல் இந்த அரசாங்கம் பிடிப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் வழங்கப்பட்டிருக்கு, கப்பல் வந்துருக்கு, செக் பண்ணுறாங்க. இல்லை, இங்கு செக் பண்ணப்பட்ட அது பரிசோதிக்கப்பட்டதன் பின் தவறு, அதாவது அதனுடைய வெல்யூ, அதோடைய கலோரி இருக்க வேண்டியது 5150 இருக்க வேண்டியது. ஆனால் அங்கே லோட் பண்ணுற நேரம் இருக்கிறது 5150 காட்டுறாங்க. தரமான ஒரு நிலக்கரி பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அது தங்கச்சியை காட்டி அக்காவை முடிச்சு கொடுத்ததாக அங்கே நடந்திருக்கு. நல்ல தரமான ஒரு விஷயத்தை அவங்க காட்டி தரமில்லாத ஒரு விஷயத்தை உங்கள் நாட்டுக்கு கொண்டு வராங்க, நிலக்கரியை கொண்டு வராங்க. அவ்வாறான விஷயம் கொண்டு வந்ததன் பின் இலங்கைக்குள் பரிசோதிக்கப்படுகிறது. இது முதல் தடவை நடைபெறும். இலங்கைக்குள் வளமையாக பரிசோதிக்கப்பட்டாலும் அது குறித்த ஒரு பாரிய அளவில் கொண்டு வர கம்பெனியை இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு கொடுத்து போட்டு அவங்க வேலையை முடிச்சிடுவாங்க. அது கொண்டு வந்தது போல இந்த தடவை பரிசோதிக்கப்பட்ட நேரம் 5800 வரையிலே அந்த கலோரி இருக்கின்றது. இது தவறாக இருக்கிறது, தரமற்றது என்பதை இலங்கை ஊர்ஜிதம் செய்த பின் சர்வதேச தரத்திற்கு உட்பட்ட வகையிலே இலங்கையிலே அந்த பரிசோதிக்கக்கூடிய நிலை இல்லை என்றபடியால் மீண்டும் இது பரிசோதனைக்காக அனுப்பப்படுகிறது அமெரிக்க நிறுவனத்தில். அவர்களும் இது தரமாக குறைந்தது என்பதை நிரூபிக்கின்றார்.
இதற்கு பின் அரசாங்கம் என்ன வழிமுறைகள் இருக்கின்றதோ அந்த அடிப்படையிலே கொண்டு வந்த வழங்குனருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவருக்கு எதிரான சில விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. இதிலே சுவாரஸ்யமான விடயம் என்னென்றால், இதற்கு முன் 2009ஆம் ஆண்டு காலத்திலிருந்து யார் நிலக்கரிகளை வழங்கினார்களோ, எங்கிருந்து நிலக்கரிகள் பெறப்பட்டதோ அதே நிறுவனத்தினூடாகத்தான் புதிதாக இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய வழங்குனரும் எடுக்கப்படுகிறார். இங்கே புதிய வழங்குனர் மாத்திரம்தான் அதாவது கிட்டத்தட்ட 28 பேர் சப்ளை பண்ணாங்க. அவங்க மாறி மாறி அவங்களோட ப்ராஃபிட்டையும் அவங்களோட தேவைகளையும் மாறி அவங்க செய்துனாங்க. புதிய ஒருவர் வருகின்ற போது இவரை அவர் ஒரு இறுக்கமான நிலைக்குள்ள கொண்டு போகணும், இவரை இதில் வெறுப்படைந்து இவரை தூக்கி வீசிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தணும் என்ற அடிப்படையிலே ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்கட்சியினரும் குறிப்பாக இந்த நிலக்கரி கொண்டு வரக்கூடிய நிறுவனங்களிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதிலே பிரதிலாபங்களை அனுபவித்த அமைச்சர்களும் தான் இதற்கு எதிராக கூக்குரலிட்டதும் இதற்கு எதிராக கோஷமிட்டவர்களும் குமார் ஜெயக்கொடி தோழருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வைத்ததும் அதாவது நிலக்கரி வர முந்தையே நிலக்கரி சரியில்லைன்னு சொல்லி போட்டு கதைக்க துவங்கிட்டாங்க. நிலக்கரியை லோட் பண்ணுறதுக்கு முந்தையே நிலக்கரி சரியில்லைன்ற விஷயத்தை பேச துவங்கினா அப்போ இவங்களுக்கு எப்படி தெரியும் நிலக்கரி சரியில்லைன்னு? எனவே ஏற்கனவே தாங்கள் கொண்டு வந்த நிலக்கரி பிழை என்பதை அறிந்திருந்த காரணத்தினால்தான் இவர்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். டெண்டர் வார நேரமே, டெண்டர் போட போகிற நேரமே நிலக்கரி சரியில்லாத நிலக்கரியை கொண்டு வராங்க. நிலக்கரி பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. பர்ச்சேஸ் பண்ணாத நிலைமையில இவங்க எப்படி தெரியும் இவங்களுக்கு நிலக்கரி சரியில்லாத நிலக்கரி? இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். சஞ்சய் மாவத் சிவில் செயற்பாட்டாளர் அவர் உடனடியாக சிஐடிக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. 2017ஆம் ஆண்டு அவங்க நிலக்கரி கொண்டு வந்த ரிப்போர்ட்டை தான் இப்ப SM மரைக்கார் அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த போலி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அதுதான் ஏற்கனவே கொண்டு வந்தது தவறானது, இது வழங்கப்பட்டிருக்கிறது. இவங்களாம் ஸ்பீக்கர்ஸ், முஜிபுர் ரஹ்மானா இருக்கலாம், மரிக்காரா இருக்கலாம், கொடுக்கறத பேசக்கூடிய ஆக்கள், அதாவது அதனுடைய தரவுகளை முழுமையாக அறிந்து பேசக்கூடிய ஆக்கள் அல்ல. அஜித் பெரேரா இதில் நேரடியாக நிலக்கரியில் இறக்குமதி செய்யக்கூடியவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒருவர். எரிசக்தி மின்சக்தி அமைச்சராக அஜித் பெரேரா கடந்த ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் அவருடைய தகவல்களை பெற்றுக்கொண்டு தான் அந்த 2014ஆம் ஆண்டு அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு தான் பேசுகிறார். எனவே நிலக்கரி அங்கே லோட் பண்ணுறதுக்கு முந்தையே தரமற்ற நிலக்கரி என்றதை இவர்கள் எவ்வாறு அறிவார்கள்? ஸ்ரீலங்காவுக்கு வரையில் அங்கே லோடிங் ரிப்போர்ட் வரையில் இங்கே ரீசார்ஜ் ரிப்போர்ட் வராத சந்தர்ப்பத்தில் இவர்கள் இது தரமற்ற நிலக்கரின்னு கதைக்கிறார்களாக இருந்தால், இவர்கள் ஏற்கனவே கொண்டு வந்த நிலக்கரி அந்த வழங்குனர் யாரிடம் இவர்கள் நிலக்கரியை வாங்கினார்களோ அவர் தரமற்றதை கொடுத்திருக்கிறார்கள். எனவே தரமற்றதை தான் தாங்கள் கொண்டு வந்தோம் என்பதை அறிந்த நிலையிலே தான் இவர்கள் இந்த விடயத்தை பேசியிருக்கிறார். இது கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு இலங்கைக்கு வந்தாச்சு. இதன் மூலமாக எரிசக்தி அல்லது மின்சக்தி உற்பத்தியில் மின் உற்பத்தியின் போது பாரிய செலவினங்கள் ஏற்பட போகிறது. அதில் முழுமையான கலோரி இல்லாத காரணத்தினால் நிலக்கரியினூடாக உற்பத்தி செய்யக்கூடிய மின் குறைவடைகின்றது. எனவே ஜெனரேட்டரினூடாக டீசலினூடாக உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு வலுக்கட்டாயமான நிலை, நாட்டினுடைய காலநிலை அவ்வாறு இருக்கின்றது. ஹைட்ரோ பவர் இல்லை, நீர் மின் உற்பத்தி இல்லாமல் இருக்கிறது. எனவே ஜெனரேட்டர் தான் அடுத்த ஆப்ஷன். மக்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களை கட்டுப்படுத்தாமல் அல்லது பவர் இல்லாமல் அவங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதே நேரம் அவர்கள் பேசியிருந்தார்கள், சிங்கள பெருநாளுக்கு கரண்ட் இல்லாமல் போகக்கூடும், தமிழ் சிங்கள பெருநாளுக்கு கரண்ட் இல்லாத நிலை ஏற்படுத்த போகிறாங்க, இருட்டில் தான் பெருநாள் கொண்டாடணும்லாம் பேசுகிறாங்க. அவ்வாறான அதெல்லாம் பிழை என்பது பொய் என்பது, அவர்கள் செய்யது பொய் என்பதை நிரூபித்திருக்கும். சிங்கள பெருநாள் முடிஞ்சு இன்றைக்கி 2வது நாள் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம், 2 நாள் இருக்கிறோம். ஆனால் கரண்ட் எங்கள் இடத்துலையும் பவர் கட் பண்ணதாக சம்பந்தப்படவே இல்லை. எனவே இவர்களுடைய குற்றச்சாட்டு தெளிவாக சொல்வதாக இருந்தால், இதற்கு முன் லாபத்தை அனுபவித்தவர்கள், ஊழலின் மூலமாக கொள்ளை லாபங்கள் சம்பாதித்தவர்கள் தங்களால் இதுக்கு மின் சம்பாதிக்க முடியாது என்ற காரணத்தினால் புதிதாக வரக்கூடிய விவசாயிகள், புதிதாக வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அவங்கள வெறுப்படைய செய்கிறாங்க. நேர்மையான முறையில் ஒரு இன்வெஸ்டர் ஒன்று அவர் இன்னும் செய்ய போக்குள்ள அவரை செய்ய விடாமல் இவ்வாறான ஒரு அழுத்தங்கள் கொடுக்கின்ற போது அவர் வெறுத்துருவாங்க, அவங்க விட்டு போட்டு போயிடுவாங்க. இவ்வாறான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி மீண்டும் அவர்கள் அதை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தான் இருக்குது. இதில் இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். இந்த நிலக்கரி வழங்குனர்களிலே முக்கியமான சில நிறுவனங்கள் துபாயிலே பதியப்பட்டிருக்கு. அதிலே யோசித்த ராஜபக்சவுடைய சொந்தக்காரர்கள், அவருடைய நண்பர்கள், தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றம் இது சம்பந்தமாக போர்ட்டுவிலிருந்து
மிச்சமாக கூக்குரலிட்டு ஓஹோஹோண்டு தொண்டகிளிய கத்துற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். டிபி சாணக்கியன். இவர்களெல்லாம் இதிலே அந்த நிறுவனங்கள் நிறுவனங்களை பதிவு செய்து அதிலே இவர்கள் முதலீடு செய்தவர்கள். எனவே தங்களுக்கான அந்த வருமானம் இல்லாமல் போகின்றது என்ற அடிப்படையிலே தான் இவர்கள் கத்த வெளிக்கிட்டது. கடைசி கத்தி கத்தி இவங்களே மாட்டிக்கொள்றாங்க. எப்படின்னு சொன்னாலும் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலே முஜிபுர் ரஹ்மான் அதிகமாக கத்தினார். ஆரம்பத்திலே நீங்கள் ராவுக்கு எடுக்கிறீங்க, பகலுக்கு எடுக்கிறீங்க, உங்களோட பிளவத்தையில் எடுக்கிறீங்க, லீவு நாள்லையும் நீங்கள் வழக்குகளை விசாரிக்கிறீங்கன்ற அடிப்படையில் அதை ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணார். அவர் குழப்பத்தை உண்டு பண்ண காரணம் வேறு ஒன்றும் அல்ல. அதில் ஒரு சம்பந்தமோ அப்படியோ அது ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் இதிலே இந்த அரசாங்கம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான குற்றவாளிகளை அறிவித்து உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குகின்ற போது அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தன்மை மேலும் உயரும், மக்களுடைய ஆதரவு அரசாங்கத்திற்கு மேலும் அதிகமாகும். எனவே இவர்களை செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முஜிபுர் ரஹ்மான் பேசி வந்தார். கடைசியில் என்ன நடந்தது? முஜிபுர் ரஹ்மானுக்கு சரத் வீரசேகர் சொல்றார், இவரும் அதில் சம்பந்தமானவர்னு சொல்லப்போது முஜிபுர் ரஹ்மான் மாட்டி விட்டார். இந்த முஜிபுர் ரஹ்மானுடைய பேர் பேசப்படுகின்ற நேரம் அவர் மீது சம்பந்தமான ஒரு சிஐடியில் கொண்டு முறைப்பாடு செய்திருக்கிறார். நிலக்கரி சம்பந்தப்பட்ட விஷயம். இது நாங்கள் வரவேற்கிறோம். அவர் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னார். பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் என்ன சொல்றாருன்னா, ரைட் 2009 இந்த நிலக்கரி மோசடி, நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட சம்பந்தமா ஜனாதிபதி விசாரிக்கிறாரு. அவர் ஆணைக்குழு மூலமா விசாரிக்கிறது நல்லம். ஆனா தற்போதைய இந்த அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த மோசடியை தவிர்க்கிறதுக்கு எதுக்கு ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு? அதுக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு ஜனாதிபதியை நினைச்சா போதும் எக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது இவர் சொல்ற மாதிரி ஜனாதிபதி எக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும், ஒருவருக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற போது தண்டனை வழங்கப்பட வேண்டுமா என்றால் அவருக்கான குற்றப்பத்திரிகையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நீதிமன்ற நடைமுறை ஒன்று இருக்கின்றது. நீதிமன்ற நடைமுறையின் அடிப்படையிலே குற்றம் யாருக்காவது குற்றம் சாட்டப்பட்டால் அவர் சந்தேக நபர் குறித்து சில விசாரணைகள் இடம்பெறும், சிஐடி விசாரணை இடம்பெறும். அது சம்பந்தப்பட்ட விசாரணையின் பின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே அவர் தண்டிக்கப்படும். ஜனாதிபதி எடுத்தடுப்புக்கு சரத் பொன்சேகாவை பிடிச்சி உள்ளுக்கு போட்ட மாதிரியோ அல்லது உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்த சிரந்தி அவரை அதிலிருந்து வெளியேற்றிய போன்றோ இந்த கலாநீத்தின்னு சொல்லுவாங்க, காட்டு தர்பார் நடத்தக்கூடிய விதத்திலே இந்த எங்களுடைய அரசாங்கத்தில் அவ்வாறு நடக்காது. குற்றம் நிரூபிக்கப்படுகின்ற போது அவர் தண்டிக்கப்படுவார். அதை தெளிவாக பாராளுமன்றத்திலே சொல்லிக்கிறார். குமார் ஜெயக்கொடி தோழர் குற்றம் செய்திருப்பாராக இருந்தால் குற்றம் நிரூபிக்கப்படும் போது அவர் சிறைக்கு செல்வார், தண்டிக்கப்படுவார் என்பது ஜனாதிபதி சொல்லியிருக்கு. ஜனாதிபதி அவரை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால், அவர் குற்றவாளியாக இருந்தால் தண்டிக்கப்படுவார் என்ற விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக பாராளுமன்றத்தில் அவர் குற்றவாளியாக இருந்தால் அவரை தண்டிப்போம் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விடயம் 2009ஆம் ஆண்டில் இருந்தே கொண்டு வரப்பட்ட நிலக்கரி, அந்த ஒரு இன்வெஸ்டர் மாறி இருக்கிறார். இன்வெஸ்டர் மாறினதுக்கு எங்கே நிலக்கரி வாங்கப்பட்டதோ, எங்கே இருந்தாலும் எந்த வழியால் வந்ததோ அவங்க மூலமாகத்தான் இப்போவும் வருகுது. அவங்களோட சிஸ்டத்தின் ஊடாகத்தான் வருது. ஆனால் இந்த கடைசியாக காசு கொடுக்குறவரும் அதில் லாபம் அனுபவிக்கிறவரும் இந்த நாட்டுக்கு வழங்குவோர் ஒரு ஆள் மாத்திரம்தான் அந்த 28 பேரில் புதிய ஒருத்தர் வந்திருக்கிறார். எனவே புதிய ஒருத்தர் மீது தான் இவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இது எவ்வாறு வந்தது என்பது ஆராயப்பட வேண்டுமே, எங்கே இருந்து வந்தது என்பது ஆராயப்பட வேண்டுமே. அது அப்படி ஆராயப்படுகின்ற போது அரசாங்கத்துக்கு லாபம் வரப்போகுது எங்கே? அங்கே ஏற்கனவே வாங்கியவர்கள் மூலமும் தண்டிக்கப்பட போகிறார், அவர்களும் குற்றவாளியாக அவர்களிடமிருந்தும் இழப்பீடுகள் பெறப்பட போகின்றது. ஏற்கனவே வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த நிலக்கரியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனம் இதிலே குற்றவாளிகள் ஆகின்றார். அவர்களிடமிருந்து வாங்காமல் வேறு இடத்துக்கு நாங்கள் போகிறோம், அல்லது அவர்கள் அதற்கான நஷ்டஈடை வழங்க போகிறார்கள். நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், நஷ்டஈடு தரோம், எங்கள்கிட்ட நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு தரமானது தாரோம் என்ற அடிப்படையில் அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வரப்போம். எனவே இது நீண்ட காலம் எடுத்தாலும், ஒரு வருடமோ 2 வருட காலம் எடுத்தாலும் இது முழுமையாக அந்த சிஸ்டம் மாற்றப்பட வேண்டும். என்று அதுக்குள்ளே இருக்கிறவெல்லாம் ஊழல்வாதி இருக்கிறான், அவ்வளோ ஊழல்வாதியும் வெளியேற்றப்பட வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே எரிசக்தி மின்சக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தோழர் அவர் தவறு இழைத்திருந்தால் தண்டிக்கப்படுவார், அவ்வளவுதான். ரைட். இப்போ நிலக்கரி மோசடி சம்பந்தமா, அதாவது இந்த நடந்திருக்கிற பிரச்சனை சம்பந்தமா ஒரு நீண்ட விளக்கம் ஒன்று நீங்க கொடுத்தீங்க. இருப்பினும் பார்லிமெண்டத்தில் எதிர்த்தரப்பில் இருக்க பலரும், குறிப்பா SLPP பார்லிமெண்ட் உறுப்பினர் டிபி சாணக்கர் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த நிலக்கரியில ஏற்பட்ட மோசடி, இதன் இழப்பு தான் இன்னைக்கு மின் கட்டண அதிகரிப்புக்கு பிரதான காரணமா இருக்கு. அரசாங்கம் செய்த பிழையினால் ஏற்பட்ட நஷ்டத்தை அரசாங்கம் மக்கள் மீது சுமத்தி இருக்கின்றது, அந்த சுமையை மக்கள் மீது திணித்து இருக்கின்றது, இது நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு எதிர்த்தப்பட பலர் சொன்னாங்க. இது உண்மையா? இதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஜனாதிபதி தோழர் அன்றகுமார் திசாநாயக்க பார்லிமெண்டத்தில் தெளிவாக சொல்லுகிறார், இந்த நஷ்டம் நிச்சயமாக மக்கள் மீது சுமத்தப்பட மாட்டாது,
குறித்த நிறுவனத்தின் மூலமாகவே நாங்கள் அந்த நஷ்டத்தை பெற்றுக்கொள்வோம். அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய காசு இப்போ எங்களோட கையில் இருக்குது. 960 கோடி கிட்டத்தட்ட அரசாங்கத்து கையில் இருக்குது. சாமான் வந்துடுச்சு, சாமானும் தந்துட்டாங்க. அரசாங்கம் சாமானத்தை நிலக்கரியம் எடுத்து பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு இன்னும் காசு கொடுக்கல, கிரெடிட்டில் நிற்கிறாங்க. இதில் ஏற்படக்கூடிய நஷ்டம் இது 25 கோடியோ 30 கோடியோ நஷ்டம் ஏற்படுதா இருந்தால் அந்த நஷ்டத்தை அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். என்ன கையிருப்பு எங்க நான் கொடுக்க வேண்டிய காசு எங்கிட்ட இருக்குது, அதனால் கொடுக்க மாட்டேன். எனவே மக்களின் மீது சுமத்தப்பட மாட்டாது. இதே தெளிவாக ஜனாதிபதி வேறு யாரும் சொல்லியிருந்தாலோ அல்லது யார் சொல்லியிருந்தாலும் 2வது முறை சிந்திக்க வேண்டியது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தோழர் அவர் சொன்னதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நாங்களே நம்புகிறோம். நிச்சயமாக மக்கள் மீது சுமத்தப்பட மாட்டாது. ஆனால் ஏப்ரல் மாதம் என்ற போது ஏப்ரல் மாதத்தில் பொதுவாகவே இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய மின் பாவனை அதிகமாக இருக்கின்றது. காரணம், இந்த நாட்டிற்கு சூரியன் உச்சம் கொடுக்கக்கூடிய காரணத்தினால் வெயிலுடைய அகோரம் அதிகமாக இருக்கின்றது. காண்டாவனம் வரைக்கும் இந்த நாட்டுக்குள்ளுக்கு போகுது உச்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்திலே ஏசி பாவனை அதிகரிக்க போகின்றது. ஏசி வளமையாக பாவிக்கப்பட்டாலும் ஒரு அந்த கெப்பாசிட்டிக்குள்ளுக்கு ஏசியில் ஹீட் கூறுற நேரம் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப ஏசி வேலை செய்யும். எனவே அந்த மின்கூறு அதிகமாக பயன்படுத்தப்பட போகுது. அதே மாதிரி வீட்டு பாவனையாளர்கள் தாகத்தின் காரணமாக கூல் வாட்டர் தான் கொடுக்குறாங்க, குளிர்ந்த நீரை பருகுவார்கள், ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறந்து மூடுவாங்க. அதே நேரம் வீட்டுக்குள்ளுக்கு வேர்வையாக இருக்கிற காரணத்தில் வீட்டில் ஏற்கனவே 2 ஃபேன் பாவிச்சாங்கன்னா 5 ஃபேன் பாவிப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணதை விட ஃபேன் பாவிக்கிற நேரம் கரண்ட் போடுது. எனவே மின் வளமையாக ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எடுத்து பாவனை அதிகரிக்கின்ற போது மின் கட்டணம் அதிகமாகத்தான் வரும். இது அவர்களுக்கு தெரியும். ஏப்ரல் மாதத்தில் நிச்சயமாக எல்லா வீடுகளுக்குமே மின் கட்டணம் அதிகமாக வரும். எனவே அரசாங்கம் மின் கட்டணத்தை அதிகரித்து விட்டது, 30% 25% மின் கட்டணத்தை அதிகரித்து விட்டது. அதன் காரணமாகத்தான் உங்களுக்கு மின் கட்டணம் அதிகமாக வந்திருக்கிறது என்றதை இவர்கள் சூசகமாக நிறுவளிக்கின்றார். ஆனால் உண்மையே அதுவல்ல. அந்த அடிப்படையிலே தான் அந்த புகட்டுவ மந்திரி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவரும் அந்த நிலக்கரி ஊழல் விடயங்களிலே சம்பந்தப்பட்டவராக இருப்பார் என்று சந்தேகம் இருக்கின்றது. எனவே இவர்கள் தான் அதிகமாக கூக்குரலிட்டு கொண்டிருக்கின்றார். எனவே மின் கட்டணம் இதன் இழப்பின் காரணமாக இந்த இவர்கள் கொண்டு தரக்குறைவான நிலக்கரியின் அந்த தாக்கத்தின் காரணமாக அந்த சுமையை சுமத்துவதனூடாக இந்த மாதத்திலே மின் கட்டணம் அதிகரிக்க போகும். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 13.56% பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதிகரிக்கிறதுக்கு அனுமதி வழங்கி இருந்துச்சு. அது வளமே ஒவ்வொரு வருடமும் நான் அதைத்தான் சொல்றேன். ஒவ்வொரு வருடமும் ஹைட்ரோ பவர் இல்லை, ஹைட்ரோ பவர்ங்கிறது மின் உற்பத்தி, அதாவது வரக்கூடிய ஹைட்ரோ பவர் முழுமையாக இல்லாமல் போயிடும். என்றால் விவசாயத்திற்கான நீர்ப்பாசனம் தேவைப்படுவதன் காரணமாக மின் உற்பத்திக்கு அது பயன்படுத்தப்படுவதில்லை, விவசாயத்துக்காக அந்த நீர்கள் வழங்கப்படுகின்றது. அதுக்கு அடுத்தது இருக்கிற ஆப்ஷன் அனல் மின் சக்தியினூடாக வரப்போகுது. அனல் மின் சக்தியினூடாக வரக்கூடியதிலே ஒரு முழுமையான அவுட்புட் அங்கே இல்லாமல் போகிறதால ஜெனரேட்டர் பாவிக்கப்பட போகிறது. அது ஜெனரேட்டர் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதங்களிலே ஜெனரேட்டரின் ஊடாகத்தான் இலங்கைக்கு மின் வழங்கப்படுகிறது. அது சந்தர்ப்பத்தில் கடந்த காலங்களிலே அதன் மின் உற்பத்தி அதுக்கான செலவு அதிகரிப்பதன் காரணமாக மின் துண்டிப்புகள் இடம்பெற்றது. ஆனால் இந்த தடவை மின் துண்டிப்பு இடம்பெறவில்லை. இதனுடன் அனல் மின் சக்தியின் ஊடாக உற்பத்தி குறைந்ததன் காரணமாகவும் ஜெனரேட்டருக்குரிய தேவைப்பாடு அதிகரித்திருக்கிறது. ஆனால் வளமையிலே ஏப்ரல் மாதத்திலே ஜெனரேட்டரினூடாக உற்பத்தி செய்யக்கூடிய கணக்கு அந்த கணக்கு தான் 13% கூட்டப்பட்டிருக்கின்றதை தவிர நிலக்கரியினால் ஏற்பட்ட அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக மக்களின் மீது அது சுமை ஏற்படுத்தப்படவில்லை. இதுதான் உண்மை. அடுத்த விஷயம் தான், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சித்திரை புத்தாண்டு தினத்தன்று டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டில் சென்று புத்தாண்டை கொண்டாடியிருந்தார். பிறகு அங்கிருந்த கிராமவாசிகளுடன் கதைக்கும் போது, பிரதேச மக்களுடன் கதைக்கும் போது அவர் கேட்டிருந்தார், 50,000 கிடைத்ததா, 80,000 கிடைத்ததா, அந்த நிதி உதவி கிடைத்ததா, அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதி கிடைத்ததா என்று. அதற்கும் அங்கு இருக்கிற மக்கள் சொன்னார்கள், ஆம் கிடைத்தது, ஒரு சில பணம் கிடைக்கவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு அடுத்து ஒரு சில தமிழ் இளைஞர்களுடைய கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் சற்று வைரலாக தொடங்கியது. ஜனாதிபதி அவர்கள் ஒரு இடத்திற்கு சென்று அங்கு மாத்திரம் கேட்டிருக்கின்றார். ஆனால் மலேகத்திலே இன்னும் இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கான நிதி உதவிகள் இன்னமும் பூர்ணமாக வழங்கி முடிக்கப்படவில்லை. அப்பொழுது ஜனாதிபதி மலேகத்தை மறந்து விட்டாரா? மலையகத்தில் ஜனாதிபதி இதெல்லாம் கேட்க மாட்டார். ஒரு இளைஞர் கூறியிருந்தார், எனக்கு அவர் கட்சி சார்ந்த செயற்பாட்டாளர், அவர் குறிப்பிடுகிறார், ஹெலிகாப்டர்லையாவது சென்று மலையக மக்களோடும் சரி ஒரு புத்தாண்டை கொண்டாடி இருந்தால் என்ன,
ஜனாதிபதி மறந்து விட்டாரா என்ற மாதிரியான கேள்விகளை அந்த கேட்டிருந்தார். இளைஞர் ம். சில விடயங்களை மறந்து விட்டு கதைக்கின்றார். மலையக மக்கள் என்றே நான் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் வந்து எங்களுடைய உறவுகள். அவர்கள் உண்மையிலே எங்கள் நாட்டு மக்கள். அவர்களை தொடர்ந்தும் நாங்கள் சில வார்த்தை பிரயோகங்களூடாக அவர்களை நாங்கள் வேற்றுமைப்படுத்தி காட்டுவதை நான் விரும்பவில்லை உண்மையிலேயே. நீங்கள் அந்த குறிப்பிட்டதன் காரணமாக நான் சொல்றேன். அந்த மக்கள், மலைநாட்டிலே வாழக்கூடிய மக்கள், அந்த தமிழ் பேசக்கூடியவர்களுக்காக இந்த 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 நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய அந்த அந்த ஊழியர்கள், அந்த தொழிலாளர்கள், அவர்களுக்கான சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தார் முதலாவது. ரூ. 1700 அரசாங்கம் ரூ. 200 பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கான சில வீடமைப்புகளும் சில காணிகள் வழங்கக்கூடிய விடயங்களும் வீடுகள் கட்டி கொடுத்து திறந்து கொடுத்த சம்பவங்களும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இங்கு தித்வா புயலுக்கு வீடு திறந்து கொடுக்கறதுக்கு முன்னுமே மலையக மக்களுக்கான அந்த உறவுகளுக்கான வீடுகள் ஏற்கனவே திறந்து கொடுக்கப்பட்டதை மறந்துதான் இந்த விடயத்தை அவர் பேசுகின்றார். மக்களை திசை திருப்பலாம் என்ற ஒரு விடயத்தை பேசினார். குறை சொல்லக்கூடிய வாய்க்கு செங்கல்ல வச்சு அடித்தாலும் அது எப்படியும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அந்த வாயில் தேனை கொண்டே வச்சாலும் தேனில் கொசு மொக்கின்னு சொல்லுவாங்க. குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க. எனவே அதை தடுக்க முடியாது. அவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாரார், குறிப்பிட்ட வர்க்கத்தினை காப்பாற்றுவதற்காக அவர்களுடைய அரசியல் செயற்பாட்டிற்காக பேசக்கூடியவர்கள். ஆனால் மலையகத்திலே வாழக்கூடிய அந்த தோட்ட தொழிலாளர்களை சென்று கேட்டால் அவர்கள் இந்த ஜனாதிபதியை கடவுளாக கும்பிட்டு கொண்டிருக்கின்றார். சில வீடுகளிலே ஜனாதிபதியின் புகைப்படத்தை சாமிக்கு பக்கத்தில் வச்சு அவங்க கும்பிடுற அளவுக்கு அந்த எங்கேயும் நடந்ததில்லை. கடந்த ஈழப் போராட்டத்தின் போது ஒரு சில வீடுகளிலே அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய அல்லது அந்த தலைவர்களுடைய புகைப்படங்களை வைத்து அவர்கள் கும்பிட்டாலும் வெளிநாடுகளில். ஆனால் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை சாமியாக கும்பிடக்கூடிய, சாமி அறையில் வைக்கக்கூடிய ஒரு நிலை வந்ததென்றால் அனுர்குமார் திசாநாயகத்தோடு அவர்கள் வடக்கிலும் சரி, மலைய பகுதியிலும் சரி, தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்குது. இதை அவர்கள் தடுப்பதற்கும் எதிர்காலம் சூன்யமாக இருக்கக்கூடிய மலையக மக்களை ஏமாற்றி பிழைத்த அரசியல்வாதிகளுடைய அரசியல் சூன்யமாக இருப்பதன் காரணமாக இவ்வாறானவர்களுடைய குறை சொல்லக்கூடிய வாய்கள் குறை சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இங்கு பாதிக்கப்பட்ட மக்கள், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை எவ்வாறு மீட்டெடுப்பது, அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை எவ்வாறு வழங்குவது, அவர்களுக்கான இந்த ஏழ்மை நிலையிலிருந்து அவர்களை எவ்வாறு மீட்டு கொண்டு வருவது என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான நடவடிக்கை இருக்கிறார். அதில் ஒன்றுதான் இந்த பிரஜாசக்தி என்ற ஒரு விடயமும். அது முழுமையாக துடைத்தெறியப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை இந்த நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஏழையர்கள் முழுமையாக துடைத்தெறியப்பட வேண்டும். கடந்த காலங்களிலே வடக்கிலே அவர்கள் போய் கொண்டாடினார். அவர் ஒன்று வேண்டுமென்றால் இந்த சிங்கள புத்தாண்டு அடிப்படையில் ஒரு சிங்கள பிரதேசத்திலேயோ அல்லது சிங்கள மக்களோடு இணைந்து அவர் கொண்டாடினார். ஆனால் அவ்வாறு இல்லாமல் ஏழ்மை பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தோடு அவர் இருக்கிறார் என்றால் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள். ரைட். ஆகவே அந்த நீண்ட பதில்களோடு, தெளிவான விஷயங்களோடு இன்றைய நாங்கள் நேர்காணலை நிறைவு கொண்டு வரலாம். நன்றி தாகா ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து அரசின் மீது இருக்கின்ற விமர்சனங்களுக்கு ஒரு பதில், ஒரு தெளிவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டில் நீங்கள் வந்து இந்த விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.